What's up, people? This is Prakash from One Life. ஸோ ஒரு மாதம் கழித்து வீடியோ போடுறேன். இது ஒரு ரேண்டம் vlog தான். இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தென்காசியில் இல்லை குற்றாலமில், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு குற்றாலமில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் சீசன் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகி அகைன் கொஞ்ச நாள் வெயில் அடிச்சு இப்போது இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. நான் காலையிலே பிளான் பண்ணி வச்சுட்டேன், இன்றைக்கி ஒரு வேளை கிளைமேட் பெட்டராக இருந்தால் சும்மா ஈவினிங் இந்த சைடு வரலாம் அப்படின்னு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சா. ஒரு ரேண்டம் வீடியோ தான், சும்மா கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி அப்படியே வந்தேன். மின்னல் அடிக்குது பயங்கரமா. டக்குன்னு பயந்துட்டேன், என்னடா வானத்தில் திடீர்னு. சரிதான், லைட்டாக பீதியாக தான் இருக்கு. ஆக்சுவலாக இதுதான் குற்றாலம் வெஸ்டர்ன் காட்ஸு. இதில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஓல்டு குற்றாலம் வரும், ரைட்டில் போனால் மெயின் ஃபால்ஸ் வரும். ஆக்சுவலாக இப்போ ஓல்டு ஃபால்ஸுக்கு வந்து விடுறதில்ல, பைக்கில் விடுறதில்ல. நீங்கள் போனோன்னா ஓல்டு ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோலேயோ இல்லை பஸ்லேயோ அந்த மாதிரி தான் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு எதனாலன்னு தெரில, நடுவில் ஒரு பையன் ஒரு லாஸ்ட்டு சீசனில் இறந்துட்டான். ஃபால்ஸ்லேருந்து சடனாக ஃப்ளட் வந்ததுனால அப்படியே ஃபால்ஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். அதுலேருந்தே ரூல்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. பட் அதுக்கு எதுக்காக பர்சனல் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுறது இல்லைன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. இருந்ததுனால பெருசாக எதுவும் வீடியோவே போஸ்ட் பண்ண முடியல. நான் ரைடும் எங்கேயும் போயிருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன். இதுக்குள்ளே ஏதோ காட்டுது, போய் பார்ப்போம். எந்த இடனே தெரில. மேப்பில் யாரோ கேப்டன் மில்லர் ஷூட்டிங் ஸ்பாட்னு மார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஹோலி ஃபக். என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு பொட்டல் காடு இது.
சவுண்டை பார்த்தாலே பீதியாக இருக்கேடா. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். இது என்னன்னே தெரில. கேப்டன் மில்லர் படம் பார்த்தா அந்த இடம் மாதிரி தான் லைட்டாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. மேபி விறகு எடுக்கிறவங்க மட்டும் வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு நாள் வரணும். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த இடம். இன்னும் யாராவது இருந்தால் மேலெலாம் போய் பார்க்கலாம். ஏன்னா இடி வேறு அடிச்சிட்ருக்கு, மழை பக்கத்தில் வேறு இருக்கும், பயமாக இருக்குது லைட்டாக. டீம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஏதாவது ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஆக்சுவலாக மான்சூன் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னா வால்பாறை, அப்புறமா வயநாடு, ஊட்டி, அதிரப்பள்ளி அந்த சைட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். பட் பிளான்ஸ் எதுவும் இது கிடையாது. ஏன்னா ஒரு குரூப் ரைட் மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி போட்டிருந்தோம். எவ்வளோ பேர் வராங்கன்றது தெரியாது. ஸோ எவ்வளோ பேர் வராங்கன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை என்னென்னு பார்க்கணும். சோஃபார் எல்லோரும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஃபைனல் டைமில் எப்படி மாறுதுன்னு தெரியாதுல்ல. பேக் இன் த டேஸ், பேக் இன் த ஏர்லி 2000 வந்து இந்த ஸ்கூல்லாம் மட்டும்தான் இருந்தது. ஹில்டன் மெட்ரிகுலேஷன் கொஞ்சம் இந்த தென்காசி சைட்லேயே பெரிய ஸ்கூலாக இருந்தது. இப்போ வந்து ஹில்டனே சின்ன ஸ்கூல் ஆகிற அளவுக்கு ஸ்கூல்ஸ்லாம் டெவலப் பண்ணி பில்ட் பண்ணிட்டாங்க தென்காசியில். டிஸ்ட்ரிக்ட் ஆனதுக்கப்புறமா தென்காசி has seen so many developments. ஜோஹோ வந்துச்சு. ஜோஹோ நிறையா பேருக்கு இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஐடி ஃபீல்டில் கொஞ்சம் வேலை கிடச்சிது. ஆனால் தென்காசி ஒன்றும் அவ்வளோ வெல் டெவலப்ட் பிளேஸ் கிடையாது. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் கேஎஃப்சி, மற்ற ஃபேமஸ் பிராண்ட்ஸு, பீட்டர் இங்கிலாண்டு, ஓட்டோ, இண்டியன் டெரைனு, இது எல்லாமே இப்போ தான் வந்திருக்கு. ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன்.
காஃபியை குடிச்சாச்சு. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோவில் எதுவும் பெருசாக இருந்திருக்காது. ஜஸ்ட்டு நான் ரேண்டமாக போனேன். சரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் விளாக் போடலான்னு நினச்சேன். ஏதாவது இருந்துச்சுன்னா விளாக் போடுறேன். பாய் ஃபார் நவ்.